ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வளிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. அநேகர் தொலைக்காட்சி வழியாக நீங்க பார்க்குறீங்க. சிலர் எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக பார்க்கலாம், முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கலாம். எப்படியோ நீங்கள் வெகு சிலராக பார்த்தாலும், தொலைக்காட்சியில் வெகு அதிகமானவர் பார்த்தாலும், இந்த வார்த்தைகள் எண்ணிக்கையுள்ள சில மக்களுக்காவது பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய செய்திகள் புதிய மக்களுக்கு மாத்திரமல்ல, ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துத்தான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை பிரிப்பப் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். இந்த அரை மணி நேர செய்தி உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே வேதாகமத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மேல் கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கும் பொழுதும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் வேதத்தை சிந்திப்பதற்கு நீங்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு கூட நீங்கள் அங்க வைக்கக்கூடிய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விசேஷ கூட்டங்களிலும் பங்கு பெறுவதோடு உங்களுடைய ஊழியக்காரர் அல்லது உங்களுடைய திருச்சபை மக்களால் அழைக்கப்படுகிற தேவ மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேளுங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் வளருவதற்கு அவைகளெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு துவக்கம்தான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும், ஆண்டவர் மேல் ஒரு பற்றுறுதி ஏற்பட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 30வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை தேவன் தருகிற மீட்பு, தேவன் தருகிற சகாயம், தேவன் தருகிற அந்த புதிய வழி, அல்லது தேவன் நம்மை காப்பாற்றுகிற ஒரு நிலை, இவைகள் எல்லாம் குறிப்பிடும். அவர் உங்களை விடுதலையாக்குவதும், உங்களை காப்பாற்றுவதும், உங்களை தப்புவிப்பதும் இந்த ரட்சிப்பு என்கிற பதம் அவைகள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த லோகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலே அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை காப்பாற்றுவார். நமக்கு ஒரு ரட்சிப்பை, மீட்பை நமக்கு நிச்சயம் ஆண்டவர் அருளுவார். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய விதமாக உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கலாம், பூமிக்குரிய காரியங்களிலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கலாம். இந்த ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் உங்களுக்கு பிறகு விரிவாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக சில காரியங்களை விரைவாக வேகமாக நாம் பார்க்க போகின்றோம். ரட்சிப்பு என்பது தேவனுடையது. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், சங்கீதம் 62 2வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், சங்கீதம் 118 15வது வசனம், இவைகள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? ரட்சிப்பு என்பது அவருடையது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நினைத்தால்தான் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நமக்கு ஒரு மீட்பை அருள முடியும், நம்மை இவர் ஆசீர்வதிக்க முடியும். அன்பானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன். I will save you. I will save from all evil things. அசுத்த வல்லமைகள், அசுத்த சக்திகளிடத்திலிருந்து நான் முழுமையாக உன்னை ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கிற போது இவைகளெல்லாம் நடக்கிறது. மிக முக்கியமாக இந்த ரட்சிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் நமக்கு ரட்சிப்பை தருகிறார் என்றால் ஒரு பெரிய பட்டியலே நமக்கு போடலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது வேதாகமத்திலே. பல அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. அதிலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 37:40 எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறாரா. இந்த உலகத்தில வெகுவாக துன்மார்க்கர் பெருகி இருக்கிறார்கள். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பாருங்கள், முன்னே பின்னே பாருங்கள். எப்பொழுது நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய வேண்டும் என்று துன்மார்க்கர்கள் சுற்றி சுற்றி அலைகிறார்கள். எப்படி சத்துரு
யாரை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றித் திரிகிறானோ, அதுபோல துன்மார்க்கமான மக்கள் நிறைந்த இந்த லோகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். யாரையும் நம்ப முடியல, யாரையும் பிலீவ் பண்ண முடியல. ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய குடும்பத்துல, உன் சமுதாயத்துல ஒருவேளை ஒரு துன்மார்க்கன் ஒரு எழும்பி இருக்கலாம், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு விரோதமாக தீங்கிழைக்கும்படி ஒரு துன்மார்க்கன் எழும்பி இருக்கலாம். எனது அருமை சகோதர சகோதரியே, அந்த துன்மார்க்கனுடைய கைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். துன்மார்க்கன் உன்னை மேற்கொள்வதில்லை, துன்மார்க்கன் உனக்கு விரோதமாக எழும்புவதில்லை. என்னுடைய வல்லமையை நான் அனுப்பி நான் துன்மார்க்கனுடைய கரத்திலிருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நாம் இங்கே வாசிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இரண்டாவது 2 சாமுவேல் புத்தகம் 3:18 எழுதப்பட்டிருக்கிறது. சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பெருகலாம், நமக்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் எல்லா சத்துருக்களுடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து காப்பாற்றுகிறார், நமக்கு ஒரு உதவி செய்கிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, எல்லா விதமான அந்த சத்துருடைய கிரியைகளுக்கும், சத்துருடைய வல்லடிகளுக்கும், சத்துருடைய தந்திரங்களுக்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து காத்துக் கொள்வார். துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சிலர், தனிப்பட்ட ஒரு மனிதன் நமக்கு விரோதமாய் எழும்பி நமக்கு தீங்கிழைக்க நினைக்கின்றான். அந்த துன்மார்க்கனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பதோடு மாத்திரமல்ல, பிரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு விரோதமான சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தாவீது. அப்படி திரளான சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கக்கூடிய சத்துருக்கள், இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்தும் கர்த்தர் நம்மை ரட்சித்து காப்பாற்றுவார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, தேவனாகி கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் வருவார்கள், எழும்புவார்கள். ஒன்னு, அவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போக வேண்டும், உபாகமம் 28:7 அல்லாவிட்டால் சத்துருக்கள் உங்களுடைய பாதத்திலே வந்து சமாதானமாகும்படி ஒப்புரவாக வேண்டும், நீதிமொழிகள் 16:7. அன்பானவர்களே, தேவன் நம்மை ரட்சிக்கிறார் துன்மார்க்கருடைய கையிலிருந்து. இரண்டாவது, சத்துருக்களுடைய கையிலிருந்து. மூன்றாவது, கர்த்தர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 57:3 வாசிக்கிறோம், நிந்தனையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், நிந்தனைகளை நம்மளால் தாங்க முடியல. ஒரு முறை தாவீதுக்கு விரோதமாக சீமே என்கிற சவுலினுடைய வீட்டை சார்ந்தவன் தூஷித்தான். இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ என்று அவன் கூப்பாடு போட்டுக்கொண்டே வருகிறான். கற்களை எறிகிறான், மண்ணை வாரி வீசுகிறான். அப்பொழுது அபிசாய் என்கிற மனிதன் சொல்லுகிறான் தாவீதினிடத்திலே, அந்த செத்த நாயை ஒரே போடாக போட்டு விடுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்ற போது, இல்லை அவன் நிந்திக்க சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த நிந்தனையை தாவீது சகித்து கொண்டான். தாவீதை போல எல்லாரும் சகிக்க முடியுமானா இல்ல. நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் நிந்திக்கப்படுவதில்லை, நீங்கள் நிந்திக்கப்படுவதை விரும்பவில்லை, நிந்தனையிலிருந்து நான் உங்களை தப்புவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நாளிலே உங்களுடைய நிந்தனையிலிருந்து உங்களை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அன்பிற்குரியவர்களே, நான்காவதாக அவர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள். எரேமியா 30:10, எரேமியா 46:27. இந்த வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சில நேரங்களில் நாம் வெளியில சென்று எதையும் செய்ய முடியாத அளவிற்கு நெருக்கப்படுகிறோம். மிகப்பெரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய கஷ்டம் நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் நம்மை சிறைச்சாலையிலிருந்து, அந்த சிறையின் நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ரட்சித்து காப்பாற்றுகிறார். நீங்கள் என்னாலும் சிறைப்படுத்தப்படுவதில்லை, என்னாலும் நீங்கள் உள்ளே இருப்பதில்லை, நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்கள், யோசேப்பு சிறையில இருந்தான். நாம் இதை குறித்து ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரம் இறுதியிலேயும் 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சிறைச்சாலையில யோசேப்பு இருந்தபோது அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரே அவனை ரட்சித்தார், அற்புதமாய் ரட்சித்தார். ஆம் அன்பானவர்களே, அவர் துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை ரட்சிப்பார், சத்துருடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், மிக குறிப்பாக சிறையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நான்காவது. ஐந்தாவதாக எசாயா 33:2 வசனத்திலே வாசிக்கிறோம், இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். சில நேரங்கள்ல எங்கு திரும்பினாலும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம்,
தப்புறதுக்கு வழியே இல்ல. ஒரு போராட்டமான மனநிலையில நாம இருக்கிறோம். இக்கட்டு நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆம், இக்கட்டு நாளிலே அவர்தான் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இக்கட்டு காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பதாக, விடுவிப்பதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். பிரிய சகோதர சகோதரிகளே, இக்கட்டிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இக்கட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 6வதாக, சாபத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நிறைய பேருடைய லைஃப்ல பாருங்க, மிகப்பெரிய ஒரு சாபம் பிடித்து ஆட்டுது. என்ன செய்தாலும் மேல வர முடியல. மிகுந்த போராட்டத்தோடு இந்த மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சாபம் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுது, சாபம் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, அந்த சாபத்திலிருந்து ஒரு மகிமையான விடுதலையை, ஜெயத்தை அருணாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். உங்களை எந்த விதமான சாபம் பிடித்து ஆட்டுகிறதோ, எந்த விதமான சாபத்தினுடைய வல்லமைக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து முழுமையாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நீங்கள் சாபத்தில் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இறுதியாக, கடைசியாக அவர் எதிலிருந்து ரட்சிப்பார் என்றால், படுகுழியிலிருந்து அவர் நம்மை ரட்சிப்பார். படுகுழி, ஆத்துமா படுகொலில் கிடக்கிறது. அந்த படுகொலியிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். படுகுழியிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். இப்படி ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் என்று வாக்கு சொல்லுகிறார். யாருக்கு இந்த ரட்சிப்பு என்றால், மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு. மனம் திரும்புதல், அதுதான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு என்பது யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கிறதா என்றால் கிடைக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ஒரு நிபந்தனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன நிபந்தனை? மனம் திரும்புங்கள், ரிப்பெண்ட். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 62வது சங்கீதம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். எசாயா 30:15 பாருங்கள். அமர்ந்திருங்கள். உங்களுக்கு ரட்சிப்பு வரும்னா மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல மனம் திரும்புகிற அனுபவம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. நீங்கள் மனம் திரும்புகிற அனுபவத்தோடு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கான ரட்சிப்பை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அந்த ரட்சிப்பு உங்களுக்காக திட்டம் பண்ணப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 26வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கிலும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? ஒரு 7 விஷயங்களை நான் ஒரு few minutesல வேகமா சொல்ல போறேன். ஒரு பேப்பர் எடுத்து, பேனாவை எடுத்து எழுதுறவங்க எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தனி தியானத்திற்காக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, அப்படி ஒரு 7 கிரியைகளை ஞாபகத்தில் வச்சு. நிறைய விஷயம் இருக்கு பைபிள்ல. இந்த 7 விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கணும். நற்செய்தியை கேட்பதோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். மனம் திரும்பி சுவிசேஷத்தை கேளுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். மார்க்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் இறுதி பகுதி, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். வெறும் காஸ்பல மாத்திரம் இல்ல, நீங்கள் மனம் திரும்பி செய்ய வேண்டிய கிரியை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அப்பதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். நான் மனம் திரும்பி என்னுடைய கிரியை மாற்றுகிற போது நான் தேவ வார்த்தைகளை கேட்கிறவனாக மாறுகிறேன். யாக்கோபு இதைத்தான் சொல்லுகிறான், கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். இந்த வசனத்தை கேட்கிறவங்கெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு வேத வாக்குகள் சொல்லுகிறது. ஆக கேட்பதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வார்த்தைகளை கேட்பது, வார்த்தைகளை கேட்ட வார்த்தைகளை விசுவாசிப்பது, அதுல ஒரு பெரிய பிளெஸிங் இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை, சத்தியத்தை நீங்கள் கேட்டு அதை விசுவாசிக்கும் போது அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியையாக இருக்கிறது. நம்பர் 1. 2வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை என்னன்னா, எல்லாருமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கலாம், வராத புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். மனம் திரும்பி செய்யக்கூடிய மற்றொரு கிரியை ஞானஸ்நானம் பெறுங்கள். இந்த ஞானஸ்நானம் சொல்றாங்களே என்ன அப்படின்னு கேட்டா,
இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. தேவனோடு நாம் செய்து கொள்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனம் இதை சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். உடைய பாவம் மன்னிக்கப்படட்டும், உடைய குற்றம் மன்னிக்கப்படட்டும். இதற்கு அடையாளமாக மனம் திரும்பி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இரண்டாவது நாம் மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகளை இரண்டாவது ஒன்று நாம் ஸ்நானம் பெறுவது. பிரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே, அருமையான இந்த தருணத்திலே அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அந்த மகத்துவமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வீக அந்த ஆசீர்வாதத்தை, தெய்வீக நன்மையை நீங்கள் உணரும்படி, அறியும்படி கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. புதிதாக இன்றைக்கு தான் இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்றவங்களுக்கு, நீங்க மனம் திரும்புவதற்கான ஒரு நல்ல கிரியை, அவரோடு நீங்கள் செய்து கொள்கிற உடன்படிக்கை, ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை. மூன்றாவது, மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரியைகளை ஒன்று அமர்ந்திருத்தல். அமைதியா இருங்க, மனம் திரும்புங்க, சைலண்ட் ஆயிடுங்க. அதுதான் நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம், ஏசாயா 30:15. இதையே சங்கீதம் 62:1 வாசிக்கிறோம். நீங்க மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகளில மூன்றாவது கிரியை அமைதியா இருங்க, அமர்ந்திருங்கள். கர்த்தர் சொல்வது நடப்பதற்கு காத்திருங்கள், அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் ஒரு பெரிய மீட்பும் சகாயமும் ரட்சிப்பும் உங்களுக்கு உண்டு. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமானால் முதலாவது மனம் திரும்பி வார்த்தையை விசுவாசியுங்கள். இரண்டாவது மனம் திரும்பி ஸ்நானம் பெறுங்கள். மூணாவது மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். கர்த்தர் செய்வாருங்க, எனக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். நான்காவது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பி விண்ணப்பியுங்கள், மனம் திரும்பி மன்றாடுங்கள். நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கின்றோம். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தடவை விடுதலையாக்கினீர். கூப்பிட்ட போதோ, மனம் திரும்பி கூப்பிட்ட போதோ அப்படின்னு வாசிக்கிறோம். மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகள்ல மிக முக்கியமான கிரியை, மனம் திரும்பின உடனே அவர் நோக்கி பார்த்து பேசுங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய அதிசயமான கரம் உங்களுக்கு துணையா இருக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே போல எசாயா 19:22 ஒரு வாக்கு சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அல்லது ரட்சிப்பார், காப்பாற்றுவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்பின உடனே செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று நாம் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. அது ஒரு மனம் திரும்பின பிறகு நம்முடைய செயல்பாடு. நீ பாருங்க, ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க துவங்குகிறான், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து மன்றாட துவங்குகிறான். அந்த பழக்கம் வந்துருது. மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளம், அந்த மனுஷன், சம்பந்தப்பட்ட மனிதன் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான், தேவனை நோக்கி மன்றாடுகிறவனாக மாறிவிடுகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரியைகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். மனம் திரும்பி செய்யக்கூடிய அந்த கிரியைகளை ஒன்று நாம ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி மன்றாடுவது, அவரிடத்துல பேசுவது, நம்முடைய காரியங்களை சொல்வது. அப்பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார்.
வரிசையாக இப்பொழுது 4 விஷயங்களை நான் சொல்லி இருக்கின்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, சுவிசேஷத்தை, தேவ வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அமர்ந்திருக்க வேண்டும். நாலாவது, அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஐந்தாவது, மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா, மற்றவங்க மேல அன்புள்ளவர்களா நாம் மாறணும். மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எரேமியா 34:15, நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயம். மனம் திரும்பினதுக்கான அடையாளம், மற்றவங்களை அடிமையா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் விடுதலைய கொடுத்தாங்களாம். மற்றவர்களையும் நம்மை போல நேசிப்பது, மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுப்பது, மற்றவர்களை குறித்த கரிசனை கொள்வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைன்னு சொன்னா நிறைய விஷயங்களை நியூ டெஸ்டமென்ட் அடுக்கிட்ட போகுது. ஆனால் நான் எல்லாவற்றையும் கலந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பின பிறகு நீங்கள் இந்த கிரியைகள்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தேவாதி தேவன் உங்களை ரட்சிக்கிறவராக இருப்பார். முதலாவது, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசியுங்கள். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள். மூன்றாவது, அமர்ந்திருங்கள். நான்காவது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஐந்தாவது, மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ளுங்கள். ஆறாவதாக, மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள். இது மத்தேயு நற்செய்தியாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை தான். 18:3 மத்தேயில் இருக்கிறது. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்க. நீங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்க மாட்டாங்க, உடனே பேசுவாங்க, உடனே பழகிடுவாங்க. கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, டக்குன்னு மறந்துடுவாங்க எல்லாத்தையும். சீக்கிரம் சிநேகம் பாராட்டுவாங்க. 2 பிள்ளைகளால பெற்றவங்க சண்டை போட்டுக்குவாங்க, அவங்க பேசாம போயிடுவாங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க அடுத்த நாளே ஒண்ணு கூடிடுவாங்க. சிறு பிள்ளைகளை போல மாறணும்னு சொல்லும் போது நிறைய விஷயத்த சொல்லலாம். சிறு பிள்ளைகள் எந்த சவாலையும் எடுத்துக்காது, எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்க நம்புவாங்க. கள்ளம் கபடற்ற மனசுன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் சின்ன பிள்ளைங்களுடைய மனசு. அது மாதிரி நீங்க மாறணும் அப்படின்றாரு. நீங்க மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான். அத போல மாறுங்கன்னு சொல்றாரு. ஏழாவதா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அந்த கிரியை நடப்பி. ஆதியில் கொண்டிருந்த கிரியை என்ன அதிலே பார்க்கிறோம், அன்பு, தெய்வீக அன்பு. அந்த அன்பை திருச்சபை இழந்து போச்சு. அந்த அன்பை இந்த திருச்சபையானது இழந்து வெகு காலமாகி விட்டது. ஆகவே அந்த அன்புக்கு நீ திரும்பு, ஆதி அன்புக்கு, ஆதி கிரியைக்கு நீ திரும்பு. உன்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேயே, அந்த அன்புக்கு திரும்பணும், ஆதியில் கொண்டிருந்த கிரியை செய் என்று மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான். இப்படி நீங்கள் மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை வெளிப்படுத்துகிற போது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். பிசாசு உங்களை தொட முடியாது, சத்ரு உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அன்பானவர்களே, நிறைய நேரங்களிலே எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு விதமான அச்சம், பயம் என் மனதை வாட்டுகிறது, என் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, என்னை யார் காப்பாற்றுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். நீ மனம் திரும்பி அமர்ந்திரு, மனம் திரும்பி ஜெபம் பண்ணு, மனம் திரும்பி ஆதிரி செய்த கிரியைகளை செய்துவிடு, மனம் திரும்பி இந்த காரியங்களை நிறைவேற்றி விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை, குறைகளை மன்னியும். நான் உடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய மனசில் இருக்கிற எல்லா கசடுகளும்,
பாவங்களும் குற்றங்களும் என் மனதை விட்டு போகட்டும். நான் நம்புகிறேன் நீர் ஒருவர்தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். நீர் ஒருவர்தான் எனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். நீர் ஒருவர்தான் எனக்கு அதிசயங்களை செய்ய முடியும். நீர் ஒருவர்தான் எனக்கு புதிய வழிகளை காட்டிக் கொடுக்க முடியும். எல்லா விதமான பொல்லாத வழிகளிலிருந்து ஆண்டவரை நீர் ஒருவரே எனக்கு சகாயம் பண்ண முடியும். என்னை தப்புவித்து என்னை காப்பாற்ற முடியும். அதை முழுமையாய் நம்புகிறேன். ஆகவே உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக நான் மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. தெய்வத்தினுடைய மகிமையான திவ்ய பிரசன்னத்திற்குள்ளும் வல்லமைக்குள்ளும் பாதுகாப்பிற்குள்ளும் இந்த நாள் செய்தியை பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக. ரட்சிப்பும் சகாயமும் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தேவாதி தேவனிடத்தில் இறங்கி வரட்டும். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமன்பானவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டதற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஒரு நிமிட நிபந்தனையோடு கூடிய வாக்கு தத்தத்தை நீங்க கேட்கணுன்றதுக்காக நாங்க அதை ப்ரொடக்ட் பண்ணி அனுப்புறோம். வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வருகிறோம். உங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை தேவைன்னு சொன்னா திரையில் தோன்றுகிற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்து சேரும். ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9943921251 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோட அனுப்பி வைங்க. வாக்குத்தத்த வசனங்களை நீங்க பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.